அப்பா, இந்த பூமியிலே வாழும்போது அருமையான தாயார் தன்னுடைய வாழ்க்கையிலே உம்மை பற்றி அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த வேலையிலே, ஆண்டவரே, கலக்கங்கள் நிறைந்த வேலையிலே, குழப்பங்கள் நிறைந்த வேலையிலே, ஆண்டவரே, ஆண்டவரே நம்பிக்கைகளும் இழந்த வேலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளும்படியான வாய்ப்பை கொடுத்த நாள் முதல் உம்மை இறுக பற்றி கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல மனைவியாக, நல்ல தாயாக, ஆண்டவரே, நல்ல ஒரு அப்பா மாமியாராக, நல்ல ஒரு பாட்டியாக, ஆண்டவரே, அவர்கள் நல்ல ஆண்டவரே விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் அவர்களுக்கு செய்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மை அறிந்த நாள் முதல் உமக்குள்ளாக ஆண்டவரே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், எல்லா விதமான ஞானம், எல்லா விதமான பொக்கிஷங்கள் இருக்குது என்பதை அறிந்து கொண்ட ஆண்டவரே, உம்முடைய பாதைகளிலே தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சையோடு ஜெபித்த ஜபங்கள், கண்ணீர்கள், ஆண்டவரே அப்பா, அவருடைய பிரயாசங்களுக்கு நீர் நல்ல பலன்களை ஆண்டவரே அவருடைய தலைமுறையிலே ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளும்படியான வாய்ப்பை கொடுத்து, உமக்கு சேவை செய்யும்படியான பாக்கியத்தை கொடுத்து, ஆண்டவரே ஒரு மகிமையான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து சென்ற அருமையான தாயாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த ஆறுதல் கூட்டத்திலே அவர்களை ஆண்டவரே பிரிந்து தவிக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர்தாமே சகல ஆறுதலையும் தந்து ஆண்டவரே அந்த இடத்துல தேவன் தாமே ஆண்டவரே அவர் அந்த இடத்தை நிரப்பி அவளை தொடர்ந்து நித்திய பாதையிலே, பரிசுத்த பாதையிலே, நம்முடைய வல்லமையின் பாதையிலே, அநேகரை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற பாதையிலே அவர்களை தொடர்ந்து நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தப் போகிற தயவுக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் கூட அவர்களை பற்றிதான சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே அவர்களுடைய அவர்கள் நல்ல போராட்டத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அதன் மூலமாக படித்து கொள்ள இருக்கிறதான பாடங்கள் மென்மேலும் அவர்கள் கிறிஸ்துவண்டையிலே கெட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே அப்பா இந்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா செய்து வருகிற உம்முடைய பிள்ளையை கூட ஆண்டவரே அவர்களுக்கு மகனாக கொடுத்து ஆண்டவரே அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக உம்முடைய சமூகத்தில் சேர்க்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் கூட இப்படிப்பட்ட மகிமையான ஆண்டவரே திட்டங்களை அந்த தாயாருக்குள்ளாக ஆரம்பித்து இப்பொழுது நடத்தி வருகிற தெய்வம் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே நடக்க இருக்கிறதான இந்த ஆறுதல் கூட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னம் ஆளுகை கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று அருமையானவர் இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் லார்ட். உட்காருவோம். ஆண்டவர் நல்லவர். இப்பொழுது நம்மத்திலே ராஜபாளையம் பகுதியிலே ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தெய்வ மனிதர் பாஸ்டர் கிப்சன் அவர்கள் நம்மை பாடலிலே நடத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். பிரைஸ் அல்லாஹ். நமக்கு தெரிந்த பாடல்தான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்தலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை
அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவார். அனுதினம் என்னை தேடிடுவார், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவார். அத்திமரம் போல் செழித்திடுவார், அத்திமரம் போல் செழித்திடுவார். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பார், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய தாயாரை ஒரு நாளில் ஆண்டவரோட வரும்போது நாம் சந்திக்க போகிறோம், முகமுகமாய் பார்க்க போகிறோம். அவர்களோடு சேர்ந்து 1000 வருடங்கள் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து ஆட்சி செய்ய போகிறோம். இன்றோடு இந்த வாழ்க்கை முடிந்து போகவில்லை, நமக்கு இன்னும் ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு மறுக்கரை நமக்கு உண்டு. அங்கு மன்னனோடு நாம் இழந்தவர்களோடு சேர்ந்து தேவனோடு சந்தோஷப்பட போகிறோம். பாடி கர்த்தரை உயர்த்தலாம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. பாடி உயர்த்தலாம். அழகாய் திரள் திரளா வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது.
பாடி உயர்த்தலாமா? அழகாய் தீரள் தீரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போ அந்நாளினிலே. அழகாய் தீரள் தீரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. சேர்ந்து சொல்லுமா? மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். வெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. வெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் தீரள் தீரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. பெயர்கள் எழுதப்பட்டோ புண்ணிய தேசம் காண்பா. பெயர்கள் எழுதப்பட்டோ புண்ணிய தேசம் காண்பா. அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வா. அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்து, உணர்வோடு சொல்லுங்க பார்க்கலாம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா தீரள் தீரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின். புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோ. புத்தியுள்ள கன்னிகை போல
பக்தியாய் ஆயத்தமாவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் எழுப்பி நிற்போமா, மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரள் திரளா வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம். அந்நாளினிலே மகிமையின் நாளது, சேர்ந்து மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் மகிமையின் நாளது, மகிமையின் நாள். ஒரு நாள் நம்ம எல்லாரும் நம்ம இழந்தவருடைய முகங்களை எல்லாம் பார்க்கிற நாட்கள் வரும். அந்த நாள் ஒரு மகிமையின் நாளா, என் ஆண்டவர் மணவாளனாய் என் தேசத்தின் மேல் இறங்கி வருகிற நாளா இருக்கும். நல்ல விடுதலையோடு கூட சொல்லி பாட போறீங்க. ஓ மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவை பற்றி கொண்டோம், அந்நாளில் பலனை காண்பார். இயேசுவை பற்றி கொண்டோம், அந்நாளில் பலனை காண்பார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடும். முறை எல்லாருமா, மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. சேர்ந்து சொல்லுவோம் எல்லாருமா, மகிமையின் நாளது. ஓ மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவை பற்றி கொண்டோம், அந்நாளில் பலனை காண்பார். இயேசுவை பற்றி கொண்டோம், அந்நாளில் பலனை காண்பார். உலகத்திலே துயரப்பட்டோம் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். உலகத்திலே துயரப்பட்டோம் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். மறுகரையில் மன்னன்மா, கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகா திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பரேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம். அந்நாளினிலே மகிமையின் நாளது. சேர்ந்தலருமா, உங்க சத்தம் அப்பா சமூகத்தில் கேட்கட்டும்.
ரபா கதரபா மகிமையின் ரபா சந்தரலதியாரபோ நாளது மகிமையின் நாளது. கொஞ்சம் ஆவிக்குள்ளாகி எல்லாருமா மகிமையின் நாளது மகிமையின் நாளது மகிமையின் நாளது மகிமையின் நாளது. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது மகிமையின் நாளது மகிமையின் நாளது மகிமையின் நாளது. ரெண்டு கை உயர்த்தி என் கண்ணீர் எல்லாம் மாறும், நான் இழந்ததெல்லாம் மாறும், என் வேதனைகள் எல்லாம் மாறும். இன்னைக்கு என்னை விட்டு கடந்து போனவங்க எல்லாம் ஒரு நாள் நான் கண்ணெதிரை பார்ப்பேன். மகிமையின் நாளது மகிமையின் நாளது மகிமையின் நாளது மகிமையின் நாளது மகிமையின் நாளது. மறுகரையில் மன்னர் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். அவருடைய பிரசன்னம் ஒன்றுதான் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு பெரிய மருந்தாக இருக்கு. அவருடைய பிரசன்னம் ஒன்றுதான் நம்மை காயம் கட்டுகிறது. அவர் சமூகம் ஒன்றுதான் நம்மை பலப்படுத்துகிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய வேதனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய துயரங்களாக இருந்தாலும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டோன்னா, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுட்டோன்னா, ஒரு சமூகத்துக்குள்ளே நம்ம உள்ள கடந்து வந்துட்டோன்னா, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளுகிற ஒரு பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வாங்க. நம்ம எவ்வளவு பெரிய துக்கத்தோடு துயரத்தோடு இருந்தாலும் நம்ம எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, கர்த்தராலே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பாத்திரங்கள். நாம் வெறுமையாக இருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. நம்மை நிரப்பவே கர்த்தர் விரும்புகிறார். நம்மை பலப்படுத்தவே நம்முடைய பாத்திரங்களிலே அவருடைய ஆறுதலை, அவருடைய தேறுதலை, அவருடைய அபிஷேகத்தை ஆற்றுகிற, தேற்றுகிற, பலப்படுத்துகிற தேற்றற வாழனுடைய அந்த அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வரவே தேவன் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமா? வாய்களை திறந்து ஷானா தரா மனா கபௌ ரே அந்தனா ரே பனா தி அந்தராமா ஷி அந்தனா. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து நல்ல ஒரு நிமிடங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம் கர்த்தர் உங்களை நிரம்ப பண்ணுகிறார். இந்த நிமிஷத்தில் உடைய இருதயத்தில் ஒரு புதிய பலனை தருகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சிக்கலாக்கிலே தங்கள் பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவிகளையும் வேதத்திலே வாசிக்கிற அமலேக்கியர்கள் அவர்கள் எடுத்து கொண்டு போன போது எல்லாரும் தங்கள் சரீரத்தில் பலனற்று போக மட்டும் அழுது புலம்பி தாவீதை கொலை செய்யும்படி தங்கள் கைகளிலே கல்லை எடுத்து அவனை நெருக்கின போது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதோ தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றுகளாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனை காண்கிறார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற ஒரு பலன், ஒரு அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நம்மத்திலே ஊற்றுவாராக. ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இதுவரை எல்லாருமா இணைந்து பாடுவோம். கர்த்தரை உயர்த்தி. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் தகர்த்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் தகர்த்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியால் துணை நின்றீரே. ஒரு விசை. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியால் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஒரு விஷயம் எல்லாரும் கரங்கள் உயர்த்தி. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கடக்கச் செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டே. மாறாவின் தண்ணீரை கடக்கச் செய்தி, மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டே. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. எல்லாரும் இணைந்து பாடுவோமா? முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. கரங்கள் உயர்த்தி. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே.
வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வலுவாமல் என்றும் காத்திடுவீர். வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வலுவாமல் என்றும் காத்திடுவீர். பற்றி கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றி கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே பின்பற்றுவோம். தலைமுறை எல்லாரும், எல்லா தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடைக்கலமா நீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமா நீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மகிமை இறங்கி வருவதாக எல்லாரும் ஒருமனப்படுவோம். அவருடைய ஆறுதலின் தேறுதலின் கரம். ஹல்லேலூயா, எல்லாரும் கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. அப்பா உங்க பிரசன்னம் நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவர். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை தொடர்ந்து நடத்தும். எங்களை ஆளுகை செய்தருளுங்க. விசேஷமாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆறுதல் அளிக்கிற அந்த தேவ பிரசன்னமும் தேவ கரமும் இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உயர்த்தப்படுவாராக. இந்த மாலை வேளையில் இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு போதக பிதாக்களுக்கும், தெய்வ மனிதர்களுக்கும், தெய்வ பிள்ளைகளுக்கும், உறவினர்களுக்கும் மனதார நன்றிகள், வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த முக்கியமான ஒரு தருணத்தில் நீங்கள் அனைவரும் எங்களோடு நிற்பதில் ரொம்ப சந்தோஷம். நேற்றைக்கு ஒரு 5 நாளாக அம்மாவுடைய உடல்நிலை மிகவும் சரியில்லாமல் இருந்தது. கடந்த வாரங்களிலே என்னுடைய நண்பர் கோயம்புத்தூர் பகுதியிலே சிறிய வயதிலே மரித்து போனார். அந்த மரண செய்தியை என்னுடைய தாயார் கேள்விப்பட்டு மிகுந்த வருத்தப்பட்டார்கள். நான் அன்று இரவு அந்த கோயம்புத்தூர் பகுதி அந்த அடக்க ஆராதனைக்கு நான் கடந்து செல்லும்போது அம்மாட்ட எப்போதுமே நான் ஊழியத்திற்கு போயிட்டோ அல்லது ஜெப மையத்துக்கு போயிட்டோ எங்கள் அம்மாவை சந்திக்காமல் நான் ஒரு நாளும் போனது கிடையாது. அம்மாட்ட நின்று பேசி மம்மின்னு தான் கூப்பிடுவேன். மம்மி அப்படின்னு கூப்பிட்டா அவங்க ஒரே ஒரு சத்தம் கொடுப்போம், ஓ மக்களே அப்படின்னு சிரிப்பாங்க. ரொம்ப ஜாலியாக பேசுவேன். அம்மா ரொம்ப சந்தோஷமாக சிரிப்பாங்க. அப்படி அந்த கோயம்புத்தூர் பகுதிக்கு போகும்போது கூட நான் சொல்கிறேன், அப்போ அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஐயோ அந்த பாஸ்டர் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன்.
அந்த துஷ்டி முடித்து அடக்க ஆராதனை கோயம்புத்தூரில் முடித்துட்டு திருப்போ ரிட்டன் நான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கும்போது வீட்டிலேருந்து ஃபோன் வருது, இப்படி அம்மாவுக்கு மிகவும் மூச்சு திணறலாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் பஸ்ஸில் வந்துட்டுருக்கும்போதே ஃபோன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அம்மா கூட யாராவது போங்க, அம்மா பார்த்துக்குங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் போய் நின்று ஹெல்ப்பாக நின்று அம்மாவை உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தாங்க. எப்போதும் இப்படி அம்மாவுக்கு சின்ன சின்ன ஃபீவர் வரும், அவ்வளோதான், பெரிய நோயெல்லாம் அதிகம் வரவே வராது. கடந்த ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கால் பகுதி பலவீனமானதுனால அம்மா ரொம்ப சிரமப்பட்டாங்க. என்னுடைய அக்காமார்கள், என்னுடைய தங்கச்சி, என்னுடைய சித்தி சித்தப்பா, என் தங்கச்சிமார்கள், உறவினர்கள், நண்பர்கள், எங்கள் பாஸ்டரையா, அதிகமானோர் அம்மாவுடைய அந்த ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு ஆப்ரேஷன் மிகவும் பாதித்தது. என்னை சின்ன வயசில் அம்மா தூக்கி சுமந்திருப்பாங்க எங்கள் 5 பேரையும். ஆனால் எங்கள் அம்மாவுடைய 70வது வயதில் அல்லது 69வது வயதில் எங்கள் அம்மாவை நாங்கள் சின்ன பிள்ளை மாதிரி எங்கே போனாலும் வாஷ்ரூம் போனாலும் தூக்கிட்டு போகணும், சர்ச்சுக்கு போனாலும் தூக்கி தான் சுமக்கணும். அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயா நீ தூக்கி சுமக்கிறியே. நான் மட்டும் இல்லை, அவங்களுடைய பேர பிள்ளைங்கள்லாம் அவங்கள தூக்கி சுமந்துருக்காங்க. அம்மா வருத்தப்படுவாங்க, என்னை ஏன் தூக்கி சுமக்கிறீங்க, எனக்கு. நான் சொல்லுவேன், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பலவீனமாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதே நினைக்காதீங்க அப்படி சொல்லும்போதெல்லாம் அம்மா தைரியமாக இருப்பாங்க. ஆனால் சிவியராக சீக்கிரமாக மூச்சு திணறல் வந்தது, எனக்கு ரொம்ப வேதனை கொடுத்தது, பயமாக கொடுத்தது. அப்போ பஸ்ஸில் வந்துட்டுருக்கும்போது நான் ஜெபம் பண்ணுறேன். கரெக்டாக ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளே வரும்போது இவங்க ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆண்டோட சொல்கிறேன், எனக்கு ஜெபம் ஓடலை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டே இருக்கிறேன். பஸ்ஸில் இருக்கும்போதே ஒரு சத்தம் கேட்குது எனக்கு. ஆண்டவர் பேசுகிறாரு, ஒரு கேடும் இப்போது சம்பவியாது, ஒரு கேடும் இப்பொழுது சம்பவியாது, நீ போ, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமாம். ஆனால் இங்கேருந்து மருத்துவமனைக்கு போகும்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க, முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னுடைய சகோதரிகள் ஃபோன் போட்டு அழுகிறாங்க, அம்மாவுக்கு இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி நம்ம அப்போ கடைசியாக அம்மா பார்க்க போகிறோம் போலன்னு வேகமாக போய் பார்த்தா ஐசியூ வார்டில் அம்மாவை சேர்த்துருக்காங்க. அம்மா மூச்சு திணறல அவங்களுக்கு முதல் உதவி சிகிச்சை நடந்துகிட்ருக்குது. முடியாதுன்னு சொன்ன டாக்டரு ஆண்டோடைய கிருபையில், ஆண்டவர் மகிமையாக அம்மாவை 5 நாட்கள் அந்த மருத்துவமனையில் நாங்கள் அனைவரும் எங்கள் பலத்திற்கு மிஞ்சி அம்மாவை கவனிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நேற்றுக்கு 4 மணிக்கு தான் ஜெப மையத்துக்கு கூப்பிட்டு வந்தோம். இந்த நேரம்லாம் அம்மாவால் எங்களோட பாட்டு பாடிட்டுருக்காங்க. அவங்களால மூச்சு திணறல் அதிகமாக இருந்தாலும் நாம் என்ன சொன்னாலும் ஏசு நல்லவர்னு சொன்னால் சொல்லுவாங்க. ஏசு வல்லவர்னா ஏசு முடியாது, ஆனாலும் நல்லவர்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் பாடுவேன். நாங்கள் 2 பேரும் அடிக்கடி பாட்டு பாடிக்குவோம். நான் அம்மாவும் அடிக்கடி அவங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச பாட்டை நான் பாடுவேன். அப்போது அவங்க சந்தோஷமாக பாடுவாங்க. வீட்டில் வச்சு எல்லாம் அடிக்கடி உட்காந்து பேசுவேன், கால் தடை விடுவேன். எல்லாம் எங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருமே அவங்கள அப்படி தான் கவனிப்போம். ஆனால் நேற்றைய தினத்தில் அம்மாவை சந்திக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடிட்டு இருக்கும்போது என் கூட சேர்ந்து அவங்களும் பாடுறாங்க. அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு காலையும் மாலையும் எவ்வேளையும் கத்தரை அப்படின்னு பாடும்போது ஒரு லைனை நான் விட்டுட்டேன், மறந்துட்டேன். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், என்ன லைன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்க மூச்சு திணறலையும் சொல்கிறாங்க, ஒன்றை நான் கேட்டேன் எடுத்து, அவ்வளோதான். அது கூட நான் வேகமாக பாடுறேன், அம்மாவால் பாடவே முடியலை. அவங்க கூட பாடி அப்பவும் அவங்களும் அந்த பாட்டை கூட பாடி எங்களை ஆசீர்வதிக்க, எங்களெல்லாம் என் அம்மா உங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள், பேரன் பேத்திகள்லாம் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்கள், அதையும் சொல்லி ஏசப்பா நீங்கள் நல்லவர், நீங்கள் போதுமானவர், நீங்கள் பரிசுத்தர் அப்படிலாம் சொல்லி எல்லாமே சொல்லி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லாரையும் முகமுகமாக பார்த்து ஒரு 10 மணிக்கு இந்த உலகத்தை விட்டு அவர்கள் விண்ணுலகத்திற்கு சென்றார்கள். 73 வயது ஆகிறது. அப்போல்லாம் முன்னாடியெல்லாம் 73 வயசு ஆகுது, வயசானவங்க தானே அப்படின்னு நினைப்பேன்.
ஆனால் என்னுடைய தகப்பனாருடைய மரணம் கூட அந்த ஒரு 68 67 வயதான் ஞாபகம் இல்லை. அப்போ இப்போ தான் புரியுது, 73 வயசெல்லாம் ஒரு வயசே கிடையாது. நான் அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு நிறைய பேரன் பேத்தியெல்லாம் இருக்காங்க. எங்கள் அக்கா பிள்ளைங்கள்லாம், எனக்கு நிறைய மருமக்கள் இருக்காங்க. 2 மருமகளுக்கு தான் திருமணமாக இருக்குது. இன்னும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மருமகன்கள் இருக்காங்க. எனக்கு மருமகள்கள் இருக்காங்க. அம்மா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், என் பிள்ளை ஸ்வீட்டி அவள் கிராஜுவேஷனுக்கெல்லாம் நீங்கள் இருக்கணும், நாங்கள் ஹோம்லாம் நம்ம கெட்ட போகிறோம்ல அப்படி சொல்லும்போதெல்லாம் அம்மா அழுவாங்க. ஆனால் இந்த நாளில் அவங்க இல்லாதது மிகப்பெரிய ஒரு கஷ்டம், துயரம். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம், ஆண்டவர் அம்மா ஆண்டவரோடு கூட இன்றைக்கி பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாக அவங்க இருக்காங்க. மத்திய ஆகாயத்தில் ஏசப்பா வரும்போது அம்மா கண்டிப்பாக கூட வருவாங்க. ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில் நிறைய செலவுகள் ஆச்சு. கிட்டத்தட்ட உள்ள கட்டுறது, மெடிசன் எல்லாம் சேர்த்து 75,000 ரூபா கிட்ட ஆயிருக்கு. ஆனால் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படிலாம் சொல்லி சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆனால் கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய சித்தி மூலமாக கொஞ்சம் தொகைகள் இருந்தது. கர்த்தர் எனக்கு எங்களுக்கு கொடுத்த தொகையை கேட்டவும், அவங்ககிட்ட கொஞ்சம் நாள் கேட்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவங்க கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு நடந்த எல்லா செலவுகள், ஒவ்வொரு காரியங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருக்க நான் ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே எங்கள் அம்மா இது 73 வருஷம் வரைக்கும் எங்கள் அம்மாவை சொந்த வீடை பார்த்தது கிடையாது, எங்கள் அப்பா சொந்த வீடை பார்த்தது கிடையாது, எங்கள் அம்மா பார்த்தது கிடையாது. எங்கள் அப்பா வாடகை வீட்டில் தான் இறந்து போனாங்க. ஆனால் எங்கள் அம்மா இறக்கும்போது ஒரு சொந்த பில்டிங்கில் எங்கள் அம்மாவுடைய சரீரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாரமாக அதுக்காக தான், எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று சம்பவிச்சதுன்னா இதெல்லாம் எனக்கு உதவி செய்யணும். கொஞ்சம் கூட்டம் இல்லை, எங்களுக்கு நிறைய பேர் வரணும். ஏன்னா எங்களுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப கம்மி. ஆமாம், ஏன்னா சித்தப்பா பெரியப்பா இவங்க தான், எங்கள் எல்லாருக்குமே சொந்தக்காரங்க கம்மி தான். ஆனால் இவங்க தான் வருவாங்க. ஆனால் என்ன சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நிறைய பேர் எங்கள் அம்மாவுடைய அடக்க ஆராதனைக்கு வரணும்ப்பா, ஜெபமயம் நிரம்பி இருக்கணும், எல்லாம் மகிமையான ஆராதனை. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, துஷ்டி வீட்லேயும் இப்படி பாட்டு பாடி ஆராதனை பண்ணுவாங்களோன்னு சொல்லி இங்கே தான் நாங்கள் பார்த்தோம். ஆமென். ஆமாம், இப்போ இங்கே தான் நாங்கள் வித்தியாசமாக பார்க்குறோம். நீங்கள் பாடுறீங்க, ஒருத்தர் ஒர்ஷிப் பண்ணுறாரு, ஒருத்தர் பைபிள் வாசி பிரசங்கம் பண்ணுறாங்க, அடுத்து ஒர்ஷிப் பண்ணுறீங்க, கவலையே படாமல் சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. வித்தியாசமாக இருக்குது. ஆமென். நமக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் பரலோகம் அன்னைக்கு எங்கள் அம்மாவை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கிருபையாக ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நான் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும், இந்த கேரியெல்லாம் வைக்கணும், இப்படியெல்லாம் இது பண்ணணும், எப்படியெல்லாம் சந்தோஷப்படுவாங்க எங்கள் அம்மா, அப்படியெல்லாம் நினச்சனோ எதெல்லாம் எங்கள் அப்பாட்ட ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும், எல்லாம் ஒரு குறைவில்லாமல் ஏசப்பா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள்லாம் கலந்துக்கிட்டது, இன்றைக்கி மாலை நேரங்களில் நீங்கள் எங்கள் கூட நிற்கிறது ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. போதக பிதாக்கள் என்னோடு தோள் கோர்த்து நிற்பது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு பலனோடு நான் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் ஒரு ஊழியனோடு தோள் கோர்த்து நிற்பது ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு வேண்டிய பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு நூறத்தனையாக கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நிச்சயமாக எனக்கும் என்னுடைய அம்மாவை வைத்து ஒரு பாடம், நம்மளும் அந்த ஆண்டவருக்கு கரெக்டாக இருக்கணும். அம்மா ஜெப நேரங்களில் கரெக்டாக இருப்பாங்க, பைபிள் வாசிக்கிறதுல கரெக்டாக இருப்பாங்க, அந்நிய பாஷை பேசுகிறதுல, சபை கூடி வருகிறத விடவே மாட்டாங்க, தசம பாகம் கொடுக்கறத கவனமாக ரொம்ப சொல்லுவாங்க, கண்டிச்சிட்டே இருப்பாங்க. நேற்றுக்கு கூட நான் அம்மாட்ட திட்டு வாங்கியிருப்போம், அக்கா தங்கச்சியில் நேற்றுக்கு வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் திட்டு வாங்கியிருப்போம். அவ்வளோ கரெக்டாக எது தப்பாக பேசினாலும் சரி, ஏதாவது பண்ணாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல தான், இப்படி பேசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, டக்குன்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரம் நம்ம கொஞ்சம் என்ன செய்யும், என்னம்மா அப்படின்னு இருப்பான். ஆனால் அதில் நிறைய காரியங்கள் இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் 27 மாவட்டங்களில் இந்த அடிமையை பயன்படுத்துகிற நிறைய பரிசுத்தவான்கள் தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டு சொல்லுகிற ஒரு காரியங்கள், தேவன் உங்கள் அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை ரட்சித்தார். அவங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் உங்களை எல்லாரையும் வாழ்த்துறேன். உங்கள் பிள்ளைகளுக்கும்
பெற்றோராகிய நீங்களும் ஒரு நல்ல ஜெபிக்கிற பெற்றோராக, உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை கொடுக்கிற பெற்றோராக அவன் வாழ்வோம், கிறிஸ்துவை பறைசாற்றுவோம். தேசம் சீக்கிரமாய் எழுப்புதலை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆமாம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆரம்ப ஜெபத்தை செய்த பாஸ்டர் மதுரை பகுதியிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் அலெக்ஸ் மணி அவர்களுக்கு நன்றி. மூத்த போதகர் பாஸ்டர் பாலேசாய் அவர்கள் பெரிய ஊழியக்காரங்க, இன்றைக்கி அனுபவத்தில் பெரியவங்க. இன்றைக்கி அவங்க இந்த ஒரு எளிய ஊழியனுடைய இல்லத்திற்கு வந்து காலையிலே வந்தாங்க, இப்போவும் வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பலன், ரொம்ப சந்தோஷம். பாஸ்டரையா பாலேசையா பாஸ்டரையாவுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய அன்பு போதகர் பாஸ்டர் ஐயா செல்வராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னுடைய அன்பு அண்ணன் கிப்சண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அவங்க ராஜபாளையத்தில் கேள்விப்பட்ட உடனே என்னை காலையிலே எழுந்து ஓடி வந்து தோள் கோர்த்து நிற்கிற நல்ல ஒரு தெய்வ மனிதன், என்னோடு நிற்கிற சாம் பாஸ்டர் சாம் அண்ணன், ரொம்ப சந்தோஷம். பாலேசையா பாஸ்டருடைய குமாரர் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அன்பு ஊழியர் மதிப்புக்குரிய வசந்தவர்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அருளனை வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஆமேன். ரிச்சர்டனை வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், நல்லவர். என்னுடைய சித்தப்பா பவுல்தாஸ் அவர்கள் ஸ்தோத்திரம். ரொம்ப எனக்கு என்னுடைய அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி, எப்போதும் உதவி. என்னுடைய சித்தி தேவியகா சித்தி ஒவ்வொரு துயரங்களிலும் என்னோடு நின்றுகிற என்னுடைய அன்பு தம்பி அசரியா, இது போன்ற நிறைய சொந்தங்கள் வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், துக்கமுகமாக இல்லாமல் சந்தோஷமாக ஒரு சத்தமாக கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் மீதமான பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்து இந்த ஆறுதல் கூட்டத்துக்கு வந்து உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரே குடும்பமாக, ஒரு தகப்பன் பிள்ளைகளாக. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாரும் யார்? அவர் தான் நம்முடைய தகப்பன். ஒரு தகப்பன் பிள்ளைகளாக நமக்கு கூடி வந்து இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நாட்களில் அம்மா நல்லா நேசிப்பாங்க, நல்ல எல்லா காரியம் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு. கடந்த வாரத்திலையும் புதன்கிழமை அவங்கள பார்த்து ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்த வீட்டில் போய் அவருடைய ஊழியத்தில். இப்போ ஆஸ்பத்திரியில் 2 நாட்கள் போனேன். நேற்று ஃபுல் நைட்டு மதியத்திலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்களோடு கூட இருந்தேன். கர்த்தர் நல்லவர் தேவனுடைய பிள்ளை. ஆனாலும் ஆண்டவர் அப்படி சித்தப்படி அவரோடு கூட எடுத்து மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, சந்தோஷமாக இருக்கும்படியாக என் பிள்ளை என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அந்த ஹல்லேலூயா அதோடு கூட அவர் எடுத்துக்கொண்டார். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுப்போம். டெல்லிக்கு போயிருக்கோம், டெல்லியில் இருப்பாங்க. டெல்லிக்கு குடும்பமாக அனுப்பிடுவோம். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு செஞ்சுமா பிள்ளையை பார்க்கணுன்னு நம்ம என்ன செய்வோம்? போவோம். இதே போல் தான் அம்மா முன்னால் போயிருக்கிறாங்க, நம்ம பின்னால் போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தியாகத்தில் அவரோடு கூட சந்திப்போம். என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவி இறந்தபோது என்னுடைய மகளுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி அந்த வார்த்தை தான். ஹல்லேலூயா. இயேசு கூட வருவேன், நான் வருவேன். எப்போ வருவீங்க? நான் இயேசு கூட வருவேன்ப்பா, சந்தோஷமாயிருன்னு சொல்லி மறைந்து விட அந்த வார்த்தை தான் தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கி ஆண்டவர் நிச்சயமாக ஹல்லேலூயா வரப்போகிறார். அவர் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார், நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டுட்டு போகிறவர் அல்ல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பன் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அவர் நம்மோடு கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாட்டில் ஹல்லேலூயா கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை எங்கள் சபைக்கு தந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரதர் சாம்சன் சதீஷ் அவர்கள் குடும்பத்தோடு கூட ஹல்லேலூயா அவர்கள் மூலமாக அநேக குடும்பங்கள் சபைக்கு வரும்படியாக நாட்கள் ஊழியத்தில் அல்லது என்னுடைய பிள்ளைகளே என்னுடைய மகனை போல தான் ஹல்லேலூயா அவங்கள நான் ட்ரீட் பண்ணுவேன். அல்லது என்னுடைய பிள்ளைகளே நாட்களில் இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும்
இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாயிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கி பார்க்கிற இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகள் நிமித்தம், அநேக போராட்டங்கள், வியாதிகள், பலவித சூழ்நிலை மத்தியில் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் ஆறுதல் இல்லாமல் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. ஆறுதல் அற்றவர்களாக இருக்கலாம். இதனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி அநேக குடும்பத்தில் முக்கியமானவர்களை இழந்திருப்பாங்க. அவனுடைய வாழ்க்கையில் சும்மா ஆறுதல் அற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் பற்றி அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. அம்மாவை இழந்து போனோம், மரித்து ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மோசே மரித்த போது யோசுவாவில் சொல்லப்படுகிற மோசே மரித்து போனார். தன்னுடைய பிள்ளைகளே, மோசே அவர் ஆண்டு அவனை பார்த்து யோசுவாவை கூப்பிட்டு சொல்கிறாரு. அல்லேலூயா. முயற்சிமா அந்த ஜனங்கள் முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் எதுக்கெடுத்தாலும் கீழே தான் குனிவாங்க. எதை எடுப்பாங்க? கல்லை எடுப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் என்ன எடுப்பாங்க? என்ன சொன்னாலும் பார்த்தீங்க கல்லை எடுத்து எரிய தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட முரட்டாட்டமுள்ள ஜனங்கள். அப்போ நான் மோசையை என்ன பாடுபட்டிருப்பார். ஆனால் யோசுவாவுக்கு என்ன இருக்கும்? அவரே என்ன பாடுபட்டார். இந்த பசங்க அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ தெரியும். அப்போ பயந்திருப்பார் தன்னுடைய பிள்ளை. அப்போ தான் ஆண்டவர் அவரை கூப்பிட்டு யோசுவா, அல்லேலூயா, யோசுவாவை கூப்பிட்டார். யோசுவா, நீ பயப்படாத, நான் மோசையோடு இருந்த போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. அல்லேலூயா. பாருங்க, அம்மா நல்ல விசுவாசத்தில் வளர்த்தாங்க பிள்ளைகளை. அல்ல பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுல 2 தீமோத்தேயுல சொல்லப்படுகிறது, அந்த விசுவாசம் பாட்டியாகிய லோவிசாலுக்களும் பின்பு உன் தாயாகிய ஐநேக்கேலுக்குள் இருந்தது. இப்பொழுது அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்கிற? தீமோத்தேயு உனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? அந்த நாம விசுவாசத்தில் வளரணும். நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். நம்முடைய பேர பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தில் வளர்ந்துட்டோன்னா தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், பயப்பட தேவையில்லை. இங்கே பார்க்கிறோம், அவன் சொல்கிறாரு சகல விதமான ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு விஷயமா என்ன தேவைனாலும் அவர் கவலையோடு கூட இருப்போம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்க. வியாதியின் மத்தியில் அவர் கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இதனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நான் அடித்து பேசுவேன், டாக்டர் கைவிட்டாச்சா, வா கொண்டு வா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா சபையில் இன்றைக்கி நம்முடைய ஊழியத்தின் மூலமாக 38 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேன்சர்லேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஆறுதலற்றவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எங்கள் சபையில் உள்ள மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்லேருந்து வரும், கவலையோடு அழுது கொண்டே பேசுவாங்க. தைரியமாக இருங்க, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளை மரித்து போயிடுவாங்க. கிட்னி பார்த்தீங்கன்னா 9 பேருக்கு ஆண்டவர் புது கிட்னியை கொடுத்துருக்காருங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அல்லேலூயா. கல்லீரல் சதீஸ்வரருடைய அக்கா மாப்பிள்ளை மரித்து போவாங்கன்னு அவங்க அந்த கண்டிஷனில் வந்தாங்க. ஜெபம் பண்ணி வயிற்று போட்டு ஜெபம் பண்ணு, அவ்வளோதான். ஆண்டவர் புது கல்லீரல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம குடும்பத்தில் நமக்கு எத்தனையோ காரியங்களை செய்து இன்றைக்கு ஆண்டு பெரிய காரியம் செய்யணும்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இன்றைக்கும் இருக்கிறது. என்னுடைய பிள்ளை அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதாக்கால் உயிரோடு சொன்ன தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு என்ன நாஞ்சதான், என்ன தேவை நாஞ்சதான், என்ன பிரச்சனை நாஞ்சதான் அவர்கிட்ட கேட்டப்போ, அப்பா எனக்கு இந்த உதவி செய்யுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உதவி செய்கிற தேவன். அவர் சகல விதமான ஆறுதல், இந்த எல்லா காரியங்களுக்கும் உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை தேற்றுவார், பலப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அதுக்காக தான் அவர் எங்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்கிறார். ஊழியர்களாக எங்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி ஊழியர்களாக நாங்கள் அநேகர் கவலையோடு கூட இருக்கிற போது, கண்ணீரோடு கொடுக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலாக எங்களை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. நேற்று 2 பேரை சந்திக்க போனோம். 2 குடும்பம் ரொம்ப வேதனையோடு அவங்களை சந்தித்து தான் அம்மாவை பார்க்க போனோம். அவங்க கவலையோடு கூட இருந்தாங்க, வேதனையோடு இருந்தாங்க. ஒரு சில ப்ரேயரை கட் பண்ணாங்க, பாஸ்டிங் ப்ரேயர் கட் பண்ணாங்க. பார்த்து பேசி அல்லேலூயா. நான் சொன்னேன், அவங்கள்ட்ட கேட்டேன், ஏமா வெள்ளிக்கிழமை ஒழுங்காக பாஸ்டிங் ப்ரேயர் அவங்க வரல, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை. நான் சொன்னேன், வரல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்னாரு.
ஏன் வரல? செத்தா போனாருன்னு கேட்டேன். இல்லையா, நான் பிறையா அவன் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை பாசிங் பீரியட் வந்துடணும். பாருங்கள், தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் செத்து போனால் தான் நம்ம கவலைப்படணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, கவலைப்படுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருமகளுடைய ஸ்டெல்லாவுடைய பெரியம்மா கேன்சர் பார்த்தீங்கன்னா வயிற்றில் கேன்சர் முடியாது. அப்புறம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவள் சொன்னால் வெள்ளிக்கிழமை நான் ஜோமனை போகணுன்னு சொல்லி சிவந்திபுரம் போகணும். நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லலை, திடீர்னு போய் நிற்கிறோம். அழுதாங்க என்னை பார்த்து. பார்த்தீங்கன்னா எதுக்கு அழுவுறீங்கன்னு சொல்லும்போது, அன்புராஜ் டாக்டர் எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாரு, ஒன்றியால் முடியலை, ஒரு வேலை விஷயம் இல்லை. செத்தா போனான்னு கேட்டேன். செத்தா போனார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சபத்தை கேட்குற தகப்பன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. அடுத்து அவங்கள கூப்பிட்டு ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். அத்தி மரத்தை சபித்த ஆண்டவர் உங்களுக்குள்ள கேன்சர் கிருமிகளை அழித்து போட போகிறார். அது விசுவாசிக்க வேண்டும். அது பாருங்கள், ஜெபம் பண்ணியாச்சு. இனி யார் கேட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது, நல்லா இருக்கிறேன், அல்லேலூயா, இயேசு எனக்கு விடுதலைக்கு ஜெபம் பண்ண நல்லா இருக்கேன். பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜெபம், திங்கக்கிழமை மதுரையில் போய் ஸ்கேன் பண்ணாங்க, நோ கேன்சர், அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய நம்ம அவர் ஆறுதல் கொடுக்குற என்னென்னாலும் கேட்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆனால் பிரதர் சாம்சன் சஜிஸ்க்காக அவங்க செய்கிற ஊழியங்களை இன்னும் செய்யணும், அல்லேலூயா, இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். கர்த்தர் அந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். பின்மாறி மலை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அதிகமாக நாம் செபிக்க வேண்டிய பிள்ளைகளை அவர் மாத்திரம்தான் ஆறுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடுவோம். யார் தான் கூட இருப்பா? அவங்க கூட யார் தான் இருக்கணும்? நம்ம இருப்போம், இன்னும் போய் இருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா யார் இருப்பா? பிரதரும் குடும்பமும் இருப்பாங்க, அவங்க சொந்தம் அவங்க இருப்பாங்க. நம்ம எல்லாம் போயிடுவோம். அப்போ யார் தான்? ஆண்டவர் தான். அல்லேலூயா, அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர். அல்லேலூயா. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட சொன்ன தேவன் இந்த குடும்பத்தோடு கூட இருந்து கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். இன்றைக்கும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தில் அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நாட்களில் கர்த்தஞ்சிமா நாளில் தேவனுடைய பிள்ளைகளை அழுக்க ஆராயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்துட்டாங்க. கர்த்தஞ்சிமா ஆச்சரியமாய் அருமையாய் தேவனுடைய பிள்ளை மகிமையாய், அல்லேலூயா, நீங்கள் நடத்தினார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. என்ன பிரச்சனைனாலும் முழங்கால், நமக்கு ஆண்டவர் முழங்காலை தந்திருக்கிறாரு. முழங்கால் தேவனுடைய பிள்ளை. இந்த முழங்கால் இருக்குது பார்த்தீங்களா? இந்த முழங்கால், அல்லேலூயா, நம்மளால் செய்ய முடியாது, முழங்கால் செய்யுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக விழுந்து கிடக்கிறனால தான் இன்றைக்கி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்து விழுந்து கிடக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி அநேக அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முடியாத முழங்கால் போட்டு அப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். அன்னாளுடைய கண்ணீரை கண்ட தேவன், எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்ட தேவன். அல்லேலூயா. அவர் உங்கள் கண்ணீரை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுப்பாராக, சமாதானத்தை கொடுப்பாராக. அவருடைய பிள்ளைகளுக்கு, அம்மாவுடைய பிள்ளைகளுக்கு, மருமக்குமார்களுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, பூட்ட பிள்ளைகளுக்கு, அல்லேலூயா, ஆறுதலை கொடுப்பாராக. அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற பிள்ளைகள் என்ன செய்யணும்? அம்மா ஆசை என்னது? குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க போகணும். குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க போகணும், அதுதான் ஆசை. அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரலன்னா, சபைக்கு வரலன்னா, ஏம்மா இன்னைக்கு அவள் வரலம்மா சொல்லுவேன். வருத்தப்படுவாங்க. ஏன் இப்படி இருக்காங்க? பாருங்கள், இதனுடைய பிள்ளை அவங்க ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகினால சந்தோஷமாக ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக, கர்த்தர் தேற்றும்படியாக ஊழியங்களை தொடர்ந்து இன்னும் இதிலும் பிரதானங்களை காண்பாய் சொன்ன தேவன். அல்லது நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்களை காண்பார்கள். அவர்களுக்காக, அவங்களுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, பின்மாறி மலை ஊழியர்களுக்காக, அல்லது அவங்க அல்லது தொண்டு நிறுவனத்துக்காக, தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது அதுக்காக செவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய அல்லேலூயா தென்காசி மாவட்டத்தின் மாரநாதா திருச்சபைகளின் தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் பாலேஷியா, அல்லேலூயா, எங்களுக்கு அவர்கள் தலைவராக இருக்கிறாங்க. அல்லேலூயா. தென்காசி மாவட்டம் முழுவதும் எல்லா போதகர்களுக்கும் அவங்க தலைவராக இருந்து இன்றைக்கி எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய குடும்பம், அவங்க குடும்பமும் என்னுடைய குடும்பம். கடந்த நாட்களில் அவங்க
அதில் பேரனுக்கு கல்யாணம் ஃபுல்லாக அங்கே தான். தேவனுடைய பிள்ளைகளே நாட்களில் குடும்பம் நாம் ஜெபம் பண்ணுங்க. அவங்க வேலை கர்த்தருடைய வார்த்தையை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அதே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வாக்கியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதாகமத்தை வைத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் திருப்பி கொண்டு 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம் நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நான் ஒருவரை ஒருவர் சந்திப்பதும், ஒருவரை ஒருவர் விசாரிப்பதும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதும், அதுவே தேவனுடைய சமூகத்தில் நமக்கு கிடைக்கிற பெரிய ஆறுதல். இன்று அருமையான சகோதரருடைய இந்த ஜெப மையத்தில் வந்து இந்த ஆறுதல் கூடுகையில் பங்கெடுப்பதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபமானது இந்த குடும்பத்தை இன்னும் தைரியப்படுத்த, இன்னும் ஆண்டவருக்காக எழும்ப அது உதவி செய்யக்கூடிய ஒன்றாக செய்து இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். யார் யாருக்கு எந்தெந்த விதத்தில் ஆறுதல் தேவையோ அதை அந்த ஆறுதலை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறார? வல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான நாளும் கூட ஆண்டவர் எப்படிலாம் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் தருகிறார் என்கிற காரியத்தை 1-2 காரியத்தை கூட நான் பகிர்ந்து கொண்டு கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது அவர் நம்மை ஆட்சி தேற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். வாசிக்கல 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், கடைசி வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? தேற்றுங்கள். தேற்றுவதற்கு, ஆறுதல் செய்வதற்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மருந்து என்ன அப்படின்னு சொன்னா, அது தேவனுடைய வார்த்தை. எங்க பவுல் என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? 13வது வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், ரொம்ப அழகாக அங்கே சபை மக்களை பார்த்து, சபையில ஏற்பட்ட ஏதோ ஒரு இழப்பு நிமித்தமாக அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள், துக்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பவுல் அதை பார்த்து சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு என்னல்ல மனதில்லை என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. மரணத்தை குறித்து வேதம் சொல்லுகிற அநேக வார்த்தையில ஒன்று என்னது? நித்திரை. நித்திரை அப்படின்னு சொன்ன கண்டிப்பா செய்வாங்க, எழுந்திருப்பாங்க. நைட்டு தூங்க போறோம், நைட்டு தூங்குற ஆட்கள் காலையில நித்திரை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை. காலையில செய்வாங்க, எழுந்திருப்பாங்க. அதே போல மரணத்தை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை அது நித்திரை. அருண தாயார் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவங்க தூங்குறாங்க. ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது என்ன செய்வாங்க? உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு என்ன செய்யுது? ஸ்தோத்திரம். நம்பிக்கையான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே இங்க பவுல் சொல்கிறார், நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தமாக நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல. அப்ப தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? அங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே என்று சொல்லுகிறார். இயேசு மரித்து அப்படியே போயிருந்தா நமக்கு நம்பிக்கை இல்லை. எத்தனையோ மகாத்மாக்கள் இந்த உலகத்தில் வந்து மரித்தாங்க. இந்திய தேசத்தில் பாருங்க, மகாத்மா காந்தி மரித்தார், ஜவஹர்லால் நேரு மரித்தார், இந்திரா காந்தி மரிச்சாங்க, ராஜீவ் காந்தி மரித்தாங்க. இப்படி எத்தனையோ தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் செஞ்சாங்க, மரித்தார்கள். ஆனா அதுக்கப்புறம் பத்தி செய்யல இல்லை, அதோட முடிஞ்சது.
ஆனா இயேசு அப்படி இல்ல, மரித்தார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட என்ன செஞ்சார? எழுந்தார். ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருக்குள் அங்க வேதம் அழகா சொல்லுது, விசுவாசிக்கிறோமே, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட என்ன செய்வார? கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அம்மா வாழ்க்கை இதோடு முடிந்து போன ஒரு வாழ்க்கை அல்ல. அவங்க ஆண்டவரை சந்திக்க போயிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆவி ஆண்டுடைய சமூகத்தில் பயிற்சி, அவங்களுடைய சரத்தை உயிர்த்தெழுந்த நாளுக்கென்று என்ன செஞ்சிருக்கிறோம்? விதைத்திருக்கிறோம். ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போது வேதம் சொல்லுது, அந்த அதிகாரத்தில் கீழே வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, ஆண்டவருடைய வார்த்தையை முன்வைத்து ஆதாரமாய் வைத்து உங்க சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையில முதலிட யாருக்குதான்? அவருக்குள். அதை கீழே சொல்றாரு, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தோடு இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அநேக கல்லறையில் எப்படிலாம் இருக்கும், நல்ல படத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படிலாம் வசனம் போட்டிருப்பாங்க. ஆனா எப்படி மரித்தாங்க அப்படின்னு சொன்ன, நல்ல குடித்து எங்கேயோ விழுந்து உயிரை செஞ்சிருப்பாங்க, விட்டுருப்பாங்க, அல்லது தற்கொலை பண்ணி இறந்திருப்பாங்க. நான் சொல்றேன் அப்படி. ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால, கிறிஸ்தவனா இருந்ததுனால அந்த வசனத்தை அங்க போட்டுருதாங்க. ஆனா ஆண்டவர் வரும்போது எழுந்திருப்பாங்களா அப்படிங்கிறது எப்படின்னு சொன்ன, நமக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிறதான அந்த உறவின் அடிப்படையில் தான். அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று, ஞானசனத்தை பெற்று, அபிஷேகத்தை பெற்று, அவருக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நம்பிக்கையோடு இந்த உலகத்துல ஓட்டத்தை முடித்தால் மாத்திரமே அவர் வரும்போது என்ன செய்ய முடியும்? எழுந்திருக்க முடியும். ஆக வேதம் சொல், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் செய்வாங்க முதலாவது எழுந்திருப்பார்கள். வேதம் சொல்லுது, பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட செய்வோம், இருப்போம். அதை சொல்றதுன்னு சொல்றாரு, இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? தேற்றுங்கள், தைரியப்படுத்துங்க, கலங்காதங்க. நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மெய்யான ஒரு இளைப்பாறுதலுக்குள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க, சற்று பிரிந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். எப்படி அருமை போதில் சொல்லும் போது, மகளை செஞ்சிருக்கிறாங்க, டெல்லியில மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இங்க இருக்கிறாங்க. ஆனா பார்ப்போங்கிற நிச்சயம் செய்து இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே போலதான் அவங்க பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. அது ஆண்டவர் இயேசு சொன்னாரு, உங்கள் இருதயம் என்ன செய்யாதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1-2 வசனம் கொஞ்சம் வாசித்துங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கிற கவனிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வார்த்தை கவனிங்க. பிதாவின் வீட்டில் என்ன இருக்குதா? அநேக வாசஸ்தலங்கள். எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி ஜனங்கள் வந்தாலும் அவர்களுக்கு அங்க என்ன இருக்குது? தங்கக்கூடிய வாசஸ்தலங்கள் என்ன செய்யுது? இருக்குது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன்? சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஆறுதல் அடைவதற்கு அவர் சகல விதமான ஆறுதல் தேவன். அவர் முதலாவது நம்மை ஆற்றுவது எப்படின்னு சொன்னா, அவருடைய வசனத்தின் அடிப்படையில், அவருடைய சத்தியத்தின் அடிப்படையில் நமக்கென்று ஒரு நித்திய வாசஸ்தலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே
அந்த வாசஸ்தலர் நமக்கென்று அவர் உருவாக்குகிற அந்த இடம் ரெடியான செய்வார், நம்ம அழைத்து கொண்டு போக வருவார்கிற நிச்சயத்தை தந்திருக்கிறாரே. அந்த வார்த்தையினால தைரியப்படுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக என் ஜனத்தை என்ன செய்யுங்க, ஆற்றுங்கள் என்று சொன்னார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவருடைய 40வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அவருடைய 1-2 வசனத்தை 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க. ஏசாயா அதனுடைய 40வது அதிகாரம் அவருடைய 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். யார் ஆற்றணுமா சொல்லுங்க, யார் ஆற்றணுமா? என் ஜனத்தை, என் ஜனத்தை. அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு முத்திரை போடப்பட்ட அவருடைய பிள்ளைகள் தான் யாரு? அவருடைய ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்தை, என் ஜனத்தை. தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை தான் செய்கிறது மாத்திரமல்ல, தன் உடன்பிறப்புகளும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி, அவர்களும் ஆண்டவரை பின்பற்ற, ஆண்டவரை ஆராதிக்கும்படி, எப்படி முழு குடும்பமாய் கர்த்தருக்கென்று வாழ்கிற பாக்கியம், அது உண்மையிலே பெரிய ஆசீர்வாதம். ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல், என் ஜனம். சொல்லுங்க, என்னது? என் ஜனம். நீங்கள் நான் கூட யாரு? நான் சொல்றேன், அவருடைய ஜனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். என் ஜனத்தை, என் ஜனத்தை கவனிச்சு பாருங்க. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்று யோவேல் 2வது அதிகாரத்தில் அங்க 26வது வசனத்தில் என்ன செய்றாரு? யோவேல் மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோது என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் என்கிற அந்த உறவு, தகப்பனுக்கு பிள்ளைக்கு இருக்கிறதானே உறவு, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், அவருடைய குடிமக்களாக இந்த உலகத்துல நான் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். எரேமியா சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் என்ன செய்வாங்க? திருப்தி ஆவார்கள். என் ஜனம், என் ஜனம். இன்னைக்கு 2வது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யாருக்கு தேவன் ஆறுதலை கொடுக்கிறார்? முதலாவது, இந்த வேத வசனத்தை யார் வாசிக்கிறார்களோ, இந்த வேத வசனத்தை யார் தியானிக்கிறார்களோ, இந்த வேத வசனத்தை யார் முழுமையாய் பற்றிக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக செய்றார், ஆறுதலை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என ரோமர்ல 15வது அதிகாரத்தில் இப்படி பவுல் எழுதுகிறார். ரோமர் 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிப்போமானால், அங்க இப்படி ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறோம், தேவ வசனத்தினால் உண்டாகிற பொறுமையினாலும் ஆறுதலினாலும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வசனத்தினால நமக்கு என்ன இருக்குது? ஆறுதல், ஆறுதல். ஆகவே இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? தேற்றுங்கள். 2வது சொல்றாரு, என் ஜனத்தை என்ன செய்யுங்க? ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அவருடைய ஜனமாக அவருக்கு நமக்கு இடையில நல்ல பரஸ்பர உறவு, அன்பு, ஐக்கியம் எப்போது காணப்பட வேண்டும். அவருடைய பிரச்சனத்தை விட்டு நான் வெளியே விலகி போய்விடக் கூடாது. அவருடைய அரவணைப்புக்குள்ளே எப்போது இருப்போமானால், நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி என்ன செய்து இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவரோடு இருக்கிற உறவு, அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம். நான் இப்படி ஒரு சம்பவத்தை படித்தேன். ஒரு ராஜா, அவர் இன்னைக்குலாம் மண்டே பெடிஷன் கலெக்டருக்கு ஆபீஸ் போனீங்கன்னா ஒவ்வொரு மண்டே என்ன செய்யுது? மண்டே பெடிஷன், அவருடைய குறைகளை எழுதி என்ன செய்யல அங்க கொடுக்கலாம். அவங்க அதை என்ன செய்வாங்க? உரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி நமக்கு வேண்டிய அங்க பரிகாரத்தை ரெடி பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் சொன்னார், இந்த குறிப்பிட்ட நாள்ல எல்லாரும் என்ன செய்யல, நீங்க வந்து உங்களுடைய குறைகளை சொன்ன நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், நிவர்த்தி பண்றேன்னு சொன்னார். எல்லாரும் போனாங்க, ஒவ்வொருத்தராய் ஒவ்வொரு காரியம் சொன்னாங்க. முதல்ல ஒரு பொண்ணர், ஐயா என் மகா திருமண வயது அடைந்திருக்கிறார், அவளுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும். ஆகவே எனக்கு இவ்வளவு பணம் இவ்வளவு நகை வேணும்னு சொல்லி கேட்டார். அவர் கேட்ட பணத்தையும் நகையும் ராஜா செஞ்சார், கொடுத்தார். ரொம்ப நன்றி ராஜாவின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த ஆள் போனார். அவர் சொன்னார், எனக்கு பிழைப்பதற்கு வழி இல்லை, கொஞ்சம் நிலம் கொடுத்தீங்கன்னு சொன்னான்னு செய்யல, இத்தனை ஏக்கர்னு சொல்லி ஒரு சில ஏக்கரை சொல்லி இவ்வளவு இடம் தந்தீங்கன்னா நான் செய்வேன், ஏதாவது விவசாயம் பண்ணி என் குடும்பத்தை நடத்திக்கிடுவேன். ராஜா சொன்னார், நல்லது. உடனே மந்திரி கூட சொன்னார், அவனுக்கு என்ன செய்ய, கேட்கிற அளவுக்கு இடம் கொடுத்துரு. அடுத்து 3வது ஒரு நபர் வந்தார். அவர் சொன்னார், ராஜாவே
நீங்க மாசத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யணும், எங்க வீட்டில் வந்து நீங்க தங்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு ஆச்சரியமா போச்சு, என்னோட வித்தியாசமா கோரிக்கை இருக்குது. அவன் பணம் கேட்டான், நகை கேட்டான், கொடுத்துட்டேன். இவன் இடம் கேட்டான், கொடுத்துட்டேன். ஆனா இவன் சொல்றான், மாசத்துல ஒரு நாள் என்ன செய்யணும், என் வீட்டுல என் கூட வந்து நீங்க என்ன செய்யணும், தங்கணும் ராஜாவே அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. கூட இருக்கிற மந்திரிமாரெல்லாம் பார்த்தா என்ன கேட்கிறாரு இந்த மனுஷன். ஆனா ராஜா சொல்லிட்டாரு, நான் என்ன செய்வேன், கண்டிப்பா. அவர் சொன்னார், கண்டிப்பா நான் வர்றப்பா, நீ போ. உடனே மந்திரி கூப்பிட்டாரு, அவ வீடு எங்க இருக்குன்னு பாரு, அங்க போய் தங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னார். அந்த மந்திரி, வாப்பா உன் வீடை காட்டுன்னு சொன்னா அந்த வீடு போகுது. அது ஒரு ரோடே கிடையாது, அந்த ஊருக்கு என்ன கிடையாது, ரோடே இல்லை, ஒரு காட்டு பாதை, தண்ணி ஓடுறத அந்த ஓடதான் உங்களுக்கு என்ன செய்யுது, வழி. அவன் யோசிக்கிறான், எப்பா கொஞ்சம் நில்லு, இங்கேயா ராஜா வந்து தங்குபடி கூப்பிட்டேன்? ஆமா, என் வீட்டுல இருந்து தங்க கூப்பிட்டேன். அவன் திரும்பி போய்கிட்டே இருக்கிறான். போன அந்த ஊருக்குள்ள போறான். அந்த ஊர் பார்த்தா ஊர்ல லைட்டு கிடையாது, ஒண்ணு கிடையாது. அங்க பில்டிங்கே இல்லை, எல்லா வீடுமே கூரை வீடுதான். சரி, இவன் வீட்டை பார்க்கணும்னு பார்த்தா இவன் வீடு அதை விட பரிதாபமா இருக்குது. உள்ள இருந்த வானம் நல்லா செய்யுது, தெரியுது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவன் என்ன தைரியத்தில் செஞ்ச, ராஜாவை என் வீட்டில் வந்து என்ன செய்ய தங்கனி கூப்பிட்டேன். அவன் சொன்னான், எனக்கு அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை, ராஜா என் கூட என்ன செய்யணும், ஒரு நாள் தங்கணும். அவர் என் கூட ஒரு நாள் தங்கணும், அது என்னுடைய வாஞ்சி, அது என்னுடைய விருப்பம். சரிப்பா, நான் போய் சொல்றேன்னு வந்து ராஜா சொல்ற, ராஜாவே அவன் கேட்கிற மாதிரி அங்க போறதுக்கு வழி இல்லை. அந்த கிராமம் வந்து லைட்டிங் எதுவுமே இல்லை. அது மாத்திரம் எல்லா வீடும் குடிசை வீடு. இவ வீட பார்த்தா உள்ள இருந்து பார்த்தா வானமே என்ன செய்யுது, எல்லாம் தெரியுது. அப்படிப்பட்ட நிலையில உண்மை என்ன செய்யறேன், கூப்பிடுறானே எப்படி? ராஜா சொன்னார், இந்த பேச்சுல என்கிட்ட கூடாது, பேசக்கூடாது. அவன் என்ன வீட்டில் தங்குபடி என்ன செஞ்சிருக்கிற, கூப்பிட்டு இருக்கிற. நான் தங்க வேண்டுமானால் எனக்கு எப்படிப்பட்ட வீடு தேவையோ அந்த வீட்டை அங்க செய்ய கட்டு, அங்க போறதுக்கான வழியை உண்டு பண்ணு. உடனே புல்ரோசர் வந்துச்சு, வழியெல்லாம் செஞ்சாங்க, ரெடி பண்ணி அந்த ஊருக்கு ரோடு போட்டாங்க. நல்ல அங்க விளக்கு, நல்ல அப்பம்லாம் என்னது, நான் அந்த ஸ்தோத்திரம், அந்த எண்ணெய் விளக்கு தான் அங்கங்க வைப்பாங்க, அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, விளக்கெல்லாம் வச்சாங்க. இவனால எல்லா வீட்டையுமே என்ன செஞ்சாங்க, இடிச்சு தள்ளி அன்னைக்கு ஒரு சமத்துவபுரமே அங்க கட்டிட்டாங்க. அழகான எல்லாருக்கும் கவர்மெண்ட்ல இருந்து நல்ல வீடை கட்டி கொடுத்து, இவனுக்கு ஒரு பேலஸ். ராஜா தங்கணும், ஒரு நாள் தங்கணுமே, அன்னைக்கு அரசவாக தான் நடக்கணும். ஆகவே நல்ல பெரிய பேலஸ், ஊருக்கு மத்தியில பெருசா பேலஸ் கட்டி ராஜா தங்குவதற்கு, அவருடைய மந்திரிகள் தங்குவதற்கு, இந்த வீட்டுக்காரர் தங்குவதற்கெல்லாம் இடத்தை ரெடி பண்ணி ஒரு பெரிய பங்களா ரெடி பண்ணிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாஸ்டைக்கு ஒருக்க ராஜா வருவார், அங்க தங்கியிருப்பார். ஸ்தோத்திரம். அவர் வரும்போதே பின்னாலே என்ன செய்யும், அவர் வரதுக்கு முன்னாலே அந்த வீட்டில் அந்த மாதத்துக்கு வேண்டிய, அந்த முழு மாதத்திற்கு வேண்டிய ஸ்தோத்திர ரேஷன் பொருள் எல்லாமே அங்க செஞ்சிடும், வந்துடும். அவர் வர்றது ஒரு நாள் தான், ஆனா மாசம் முழுதும் அவனுக்கு என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. சாப்பாட்டுக்கு சாப்பாடு, அரிசியோ ஸ்டோரோ காய்கறி எல்லாம் அங்க செஞ்சிடும், வந்துடும். ரொம்ப அருமையான காரியம். ஊர் மக்களை பார்த்து யோசிச்சாங்க, நீ சரியான ஆளுடா. எல்லாரும் கேட்டது என்ன செஞ்சான், 5 லட்சம் கொஞ்சம் நகை பணம்லாம் கேட்டான், அவன் இடம் கேட்டான். நீ என்ன செஞ்ச, நீக்கு ராஜா கூப்பிட்டது உனக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு விடிவு என்ன செய்யுது ஏற்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனமாக மாறுவது, ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்க மாறுவது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சேர்ந்த எல்லாருக்கும் அது எனக்கு பெரிய ஆசீர்வாதம், ஆறுதல், சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனத்தை என்ன செய்யுங்க, ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அவருடைய ஜனமாக, ரட்சிக்கப்பட்ட ஜனமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனமாக, ஆவியோடு உண்மையோடு அவர் ஆராதிக்கிற ஜனமாக இந்த உலகத்தில் நாம் அவருக்காக வாழ்வோம். அவர் நம்முடைய வாழ்வை ஆட்சி தேற்றி பலப்படுத்துவார். மூன்றாவதாக, ஸ்தோத்திர, ஆண்டவர் எப்படி தம்முடைய ஜனங்களை ஆறுதல் செய்கிறாரா? ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிப்போமானால், அங்க பவுல் ரோம சபையை பார்த்து இப்படி சொல்லுகிறார், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காணும்படி எப்படி இருக்கிறேன், வாஞ்சியா இருக்கிறேன் சொல்லுகிறார். எங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அப்படிங்க, உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நான் என்ன செய்யணும், ஆறுதல் அடையும்படிக்கு. அப்ப மூன்றாவதாக ஆறுதலை கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரு, விசுவாசத்தினால் என்ன செய்றாரு, ஆறுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா.
உங்களுக்குள்ள ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குமானால் உங்களுக்குள்ள ஆறுதல் கண்டிப்பாக நிச்சயம் வரும். என விசுவாசத்தால் வராத எல்லாம் எப்படி இருக்குமா? பாவமா இருக்கும். விசுவாசத்தினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசம் இருக்குமானால் மலைகளையே செய்ய முடியும், பெயர்த்து தள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒரு தாயார் ஜெபிச்சாங்களாம், ஆண்டவரே வீட்டு முன்னால அவங்க வீட்டு முன்னால பெரிய மலை, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மலை பெயர்ந்து போகணும் ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளிட்டு போன்னு சொன்ன ஆகுன்னு சொல்லி இருக்கிறீங்களே, இந்த மலையை நீங்க என்ன செய்யணும்? அகற்ற வேண்டும். ஜெபிச்சுட்டே தாங்க. அந்த வீட்டுக்கு வந்து யாராவது தங்கினாங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு குறுக்க வந்து செஞ்சிடலாம், ஒரு சில மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனா சுத்தி வர்றதுனால நாள் கணக்காக ஆகுது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு. வர்றவங்களா சொந்த பந்தங்களா வரவங்க சொல்லுவாங்க, உங்க வீடு இத்தனை சுத்தி வர வேண்டி இருக்குது, ஒரு குறுக்க ரோடு இருந்தா சீக்கிரம் வந்துடலாமே. இவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் இந்த மலை செய்யுங்க, தடையா இருக்கிறது என்னதுதான் ஒரு பெரிய மவுண்டைன். நடந்த காரியம் என்ன? அவங்க ஒரு பாலம் போடுறதுக்கு பஞ்சாயத்துல இருந்து நகராட்சியில இருந்து என்ன செஞ்சாங்களா, திட்டம் போட்டாங்க. இதுக்கு கல் எங்க கடல்ல என்ன செய்யணும், அந்த பாலம் போடணும், அது கல் வேணுமே என்ன செய்யறது. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற மலையை என்ன செய்யுங்க, ரெடி பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அம்மாட்ட கேட்ட, அந்த இடம் இருக்கு, அந்த மலை இருக்குது யாருதான்? இந்த அம்மாவுடைய இடத்துல தான் அந்த மவுண்டன் இருக்குது. அந்த அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு என்ன செய்யலாம், கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு தந்துடுறோம், இந்த மலையை நாங்கள் பேர்த்து எடுத்துக்கிடுறோம். கவனிங்க, டபுள் விசுவாசம் எதை கொண்டு வருது பாருங்க. வலியும் உண்டாக்குது, தடையர்ந்த மலைக்கு பதிலாக என்ன செய்யுது, பணமும் கிடைக்குது. இவங்க அந்த பெரிய சந்தோஷம் தான். உடனே அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாங்க. பஞ்சாயத்துல இருந்து என்ன செஞ்சாங்க, அவங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்து அதுக்கு வேண்டிய மிஷினை வச்சு என்ன செஞ்சாங்க, பாறையெல்லாம் உடைத்து எடுத்து கொண்டு போய் சமுத்திரத்தை தள்ளி என்ன செஞ்சாங்க, பாலத்துக்கு ரெடி பண்ணாங்க. இவங்களுக்கு வர வேண்டிய பாதையும் கிடைச்சது, அதுக்கு பதில் என்ன செய்யுது, பணமும் கிடைச்சது. ஆமென், சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் எதை கொண்டு வரும்? ஆறுதலை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பவுல் இப்படியாக தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 7வது வசனம், சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து செஞ்சிருக்கிறோம், ஆறுதல் அடைந்திருக்கிறோம். ஒரு போதகர் எப்படி ஆறுதல் அடைகிறார் அப்படின்னு சொன்ன, சபை விசுவாசிகள் தன்னுடைய பிரச்சனைக்கு மத்தியில் விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி கொண்டு வாழும் போது அதை பார்த்து ஊழியர்கள் செய்து ஒரு பெரிய ஆறுதல். ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, ஆறுதல் எப்படி கிடைக்குது? 1 வார்த்தையினால, 2வது அவருடைய ஜனமாக வாழ்வதனால, 3வது விசுவாச வாழ்க்கை வாழ்கிறதுனால. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் அசைவில்லாததாய் உறுதியானதை காணப்படட்டும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு என்ன செஞ்சார்? ஆறுதல் செய்தார். இன்னைக்கு நீங்க வந்ததுனால அருமையான ஊழியருக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, என்னுடைய நெருக்கத்தில் நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க, என் கூட வந்திருக்கிறீங்க, அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதல். எங்க பவுல் சொல்லுகிறார், ஸ்தோத்திர, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எனக்கு என்ன செஞ்சாரு? ஆறுதல் செய்தார். அப்படியானால் தேவ பிள்ளைகள் வந்து ஒருவரை சந்திக்கும் போது, தேவ ஜனங்கள் வந்து ஒருவரை பார்க்கும் போது, விசாரிக்கும் போது அங்க என்ன உண்டாகுதா? ஆறுதல், சமாதானம் செய்து கிடைக்குது. ஆமென், ஹல்லேலூயா. சிலர் பாஸ்டர் உங்களை பார்க்கணைக்கு வர்றேன்னு சொன்னா பாஸ்டருக்கு புளி கிடைக்கும். ஏன்னு சொன்னா இவங்க எதுக்கு வர்றாங்களோ, சிலர் வர்றாங்கன்னு சொன்னா வாங்க பிரதர் சீக்கிரம் வாங்க, ஏன்னா தெரியும் அவரை பற்றி என்ன இருக்காது, பிரச்சனை இருக்காது. அவர் வந்த ஏதாவது நல்ல செய்தியோடு தான் செய்வாரு, வருவார், சமாதானமான செய்தியோடு தான் வருவார். சிலர் வந்தாலே இவங்க இருதயத்தை கையில் பிடிச்சு தான் இருப்பாங்க, என்ன பிரச்சனையை கொண்டு வர போறாங்களோ தெரியலையே. நான் சொல்றேன், நீங்க எந்த நபரை இருக்க விரும்புறீங்க?
பாஸ்ட் இருதயத்தை கையில் பிடிச்சிருக்கணுமா? அல்லது உங்களை பரவாயில்ல வரட்டும் சோத்திரம், நீங்கள் வர்றீங்களா, நான் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருக்கணுமா? ஆமென், ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், தீத்து வருகிறதுனால நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஆறுதல் அடைந்திருக்கிறேன். நீங்க வந்தது எல்லாம் சந்தோஷம். எந்த அருமை ஆறுதல் கூடுகையில் வந்திருக்கிறேன். நாம் இங்கு வந்ததுனால ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தின் பிள்ளைகளை ஆட்சி தேற்றுவாராக, தைரியப்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேற ப்ரோக்ராம் உண்டா? ஜோம் இல்லாமா? வேற ப்ரோக்ராம் உண்டா? ஜோம் இல்லாமா? குடும்பத்தின் பிள்ளைகளை வர சொல்லி சேர்த்து ஜோம் இல்லாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆகவே கேட்ட வார்த்தைகளை மீண்டும் சொல்றேன், சகல விதமான ஆறுதலின் தேவன். எப்படி ஆறுதல் கொடுக்கிறார்? நீங்க தான் சொல்லணும். முதலாவது என்ன பார்த்து எப்படி ஆறுதல் தருகிறார்? வார்த்தையினால, வசனத்தினால. இரண்டாவது அவருடைய ஜனமாக வாழ்கிறதுனால. மூன்றாவது விசுவாச நமக்குள் இருக்கிறதான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதுனால. நான்காவதாக ஒருவரை ஒருவர் நாம் பார்த்து விசாரிக்கிறதுனால. தீத்து வருகிறதுனால பவுல் சொல்கிறார், எனக்கு என்ன கிடைச்சது? ஆறுதல் அடைந்தோம், ஆறுதல் அடைந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இப்படிப்பட்ட ஆறுதலை நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்முடைய வாழ்க்கையை நிச்சயவராக பலப்படுத்துவாராக. ஒருவருக்கொருவர் ஆறுதல் செய்கிறவர்களாக, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம என்ன செய்வோம்? காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். அந்த நேரத்தில் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள், அம்மாவுடைய பிள்ளைகள் எல்லாரும் அப்படி முன்பாக வரும்படி நான் கேட்கிறேன். அம்மாவுடைய பிள்ளைகள் எல்லாரும், அம்மாவுடைய மகனோ மருமகளோ, மகளோ மருமகனோ, பேரன் பேத்திகள், மகன் வழி பிள்ளைகள், மகள் வழி பிள்ளைகள் எல்லாருமே நீங்க முன்னால வரும்படி உங்கள் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இணைந்து இந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. எல்லாருடைய கரத்தை இந்த அருமையான குடும்பத்துக்கு நேராக நீட்டி, ஆண்டவரே, நீர் சகல விதமான ஆறுதலின் தேவன் அல்லவா? நீர் சகல விதமான ஆறுதலின் தேவன் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளை ஆற்றுவீராக, தேற்றுவீராக. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. நீர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாய் கிரியை செய்வதாக. ஆண்டவரை கொடுத்திருக்கிறதானே ஆண்டவரே மேலான விசுவாசத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் பார்த்து விசாரிக்கிறதுனால நீர் கொடுக்கிற ஆறுதலுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஒவ்வொரு மேலும் அமருவதாக. கரத்திரீட்டுங்க அப்படி எல்லாருமே, எல்லா விசுவாச பிள்ளைகளும் ஊழியர்களும் அவருடைய குடும்பத்துக்கு நேராக உடைய கரத்தை நீட்டி ஜெபிங்க. நீங்க எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரை குடும்பத்தை ஆட்சி தேற்றி பலப்படுத்துங்கப்பா. உங்க சமாதானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி அன்றைக்கு யோசுவாவை பார்த்து தைரியப்படுத்தினீங்களே.
தைரியமாயிரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. திடன் கொண்டு, ஓ ஸ்தோத்திர, பலம் கொண்டு திடமனதாயிரு சொன்னீங்களே. உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. எல்லா விதமான ஆண்டவரே துக்கங்கள் மாறுவதாக, துயரங்கள் மாறுவதாக. ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் சமாதான பிள்ளைகள் நிரப்புவதாக. நம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க நீர் பலப்படுத்துவீராக. அப்படி செய்வதற்கு நன்றி சொல்லி கரந்தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அருமை கர்த்தருடைய ஊழியர் சாம்சன் சதீஷ் அவர்களுக்காக, அவருடைய துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக, அவங்களுடைய சகோதரிமார்களுக்காக, ஆண்டவருடைய குடும்பங்களுக்காக, ஆண்டவரே இங்க வந்திருக்கிற எல்லாரையும் கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய ஆறுதலால் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய காயப்பட்ட கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் அமர்ந்திருப்பதாக. உம்முடைய வார்த்தையினாலும் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம், உமக்குள் இருக்கிற உறவினாலும் நீர் கொடுத்த விசுவாசத்தினாலும் தேவ பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் ஆற்று தேற்றுவதனாலும் உம்முடைய பிள்ளைகள் தைரியம் கொண்டு உமக்கென்று எழும்ப உதவி செய்யுங்க ராஜா. இரத்தத்தால் மூடிக்கொள்ளும் தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை முற்றிலுமாக நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்தத்தால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரை, ஆட்சி தேற்றி தைரியப்படுத்துங்க. உமக்காக இன்னும் வல்லமையாக, மகிமையாக ஆண்டவரை குடும்பமாக எழுப்பி பிரகாசிக்க நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆறுதல் படுத்துகிறோம், தைரியப்படுத்துகிறோம். கிருபை உண்டாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இணைந்து சொல்வேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக அல்லேலூயா சாம்சன் சதீஷ் அவங்களுடைய குடும்பத்தோடு கூட, அவருடைய பிள்ளைகளுக்கு சகோதரிகளுக்கோடு, மருமக்குமார், பேர பிள்ளைகள் மற்றும் இனஜன பந்துக்கள் யாவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமே, ஆமே, ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.